எல்லோருக்கும் வணக்கம். பொதுக்குழு தலைமையை தீர்மானிக்க முடியுமா? நீதிமன்றங்கள் தலைமையை தீர்மானிக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி என்ன நம்புறாருன்னா, பொதுக்குழுவே தலைமையை தீர்மானித்து விட முடியும் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நிலைப்பாடு. தனக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட போராடி நீதிமன்றத்தால் தலைமையை தீர்மானித்து விட வேண்டும் என்று நினைப்பது, அதாவது அந்த இரட்டை தலைமை தொடர்கிறது என்கிற நிலையை அடைந்து விட வேண்டும் என்பது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் நிலைப்பாடு. நம்முடைய நிலைப்பாடு என்பது தொண்டர்கள் மட்டும்தான் அதிமுகவுடைய தலைமையை தேர்ந்தெடுக்க முடியும். நீதிமன்றங்களுக்கும் அந்த உரிமை இல்லை, பொதுக்குழுவுக்கும் அந்த உரிமை இல்லை என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இப்ப இதுல நம்ம கடந்த கால வரலாறுகளை நம்ம பார்க்கணும். ஏன் நம்ம அந்த தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும்னு சொல்றோம் என்பது. கடந்த காலத்துல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அம்மா அவர்கள் தலைமை பொறுப்பு வர்றாங்க. அந்த ஜார்ஜ் அணிகள் இணைக்கப்படுது. அப்படி இணைக்கப்பட்டாலும் கூட ஆர்.எம். வீரப்பன், பொன்னையன், பி.ஹெச். பாண்டியன், பாவு சண்முகம், இந்த மாதிரி நிறைய பேர் அந்த இணைப்புல வரல. ஆனா அம்மா அவர்கள் அவர்களிடத்துல எல்லாம் விட்டு கொடுத்து அவங்களையெல்லாம் சமாதானப்படுத்தி அவர்களையும் உள்ள கொண்டு ஒரு சில காலம் அவர்களையும் அமைச்சர்களாக வைத்து கிட்டத்தட்ட 87ல துவங்கிய அந்த பணி 2001 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் அம்மா என்கிற ஆளுமை அப்படிங்கிறதே வந்தது. ஒரு 13 ஆண்டு காலம் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் எல்லோரும் இங்க இருக்கிறாங்க, அவர்களால் இது நடத்தப்படுகிற கட்சி என்கிற அந்த தோற்றம் தான் ஒரு வலிமையான அதிமுகவை உருவாக்கி கொடுத்தது. அந்த வலிமையான அதிமுக தேவை என்கிற காரணத்தினாலதான் அம்மா அவர்களே பார்த்தீங்கன்னா அந்த விட்டு கொடுத்து எல்லோரையும் அரவணைத்து சென்றார். அந்த தன்மை இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் இல்லை, ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்தில் இல்லை. இப்ப ஒற்றை தலைமை என்பதில் எடப்பாடி பழனிசாமி அவசரம் காட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் நீங்க ஆரம்பத்திலிருந்தே எனக்கு சம உரிமை இருக்குது என்கிற அளவுல செய்திருக்கணும். முதல்ல சொன்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு, நீட்டின இடத்துல கையெழுத்து போட்டு, தர்ம யுத்தத்துக்கு அப்புறம் இந்த தர்மருங்கிறவருக்கு ஒரு ராஜ்யசபா வேணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இவர் போராட ஆரம்பிச்சார். அப்ப இவரும் இன்னும் கொஞ்சம் காலம் இதை பொறுத்து அனுசரித்து சென்று இந்த இயக்கத்தை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நல்ல வெற்றியை பெற்று அதற்கு பிறகு அன்றைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு இவர்கள் யோசித்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப சமீப கால பாரதிய ஜனதா கட்சி மீது கடுமையான ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இந்த விலைவாசி ஏற்றம், பெட்ரோல் டீசல் எல்லாம் பாருங்க என்ன விலை ஏறிடுச்சு. அதே போல இந்த வெளிநாட்டுல படிக்கிற மாணவர்கள் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டாலருக்கும் ரூபாய்க்கு இருக்கிற அந்த வித்தியாசம், பல பொருளாதார வாழ்வியல் சிக்கல்கள், கஷ்டங்கள் நிச்சயமா பிஜேபிக்கு எதிராக ஒரு மனநிலையை மக்களிடத்துல தூண்டியிருக்கு. இது அவர்களது அந்த மதவாத அரசியலுக்கு அப்பாற்படும். மதவாத அரசியல், ஜாதி வாரிய அரசியல், இதுகள்ல பிஜேபியை பிடிக்கலைங்கிறது ஒன்று. அது தவிர அந்த அரசியல் நடைமுறைகளே கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், அதாவது நீதியை, இந்திய ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டிய அந்த அமைப்புகளே கூட பிஜேபிக்கு கட்டுப்பட்டு செல்ல வேண்டிய நிலைகளாக இன்றைக்கு இருக்கு. இப்ப சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை உச்ச நீதிமன்றத்துல அங்கீகரித்திருப்பாங்க. அந்த அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் கொடுக்கல, மோடி அரசாங்கம் கொடுக்குது. அது உச்ச நீதிமன்றம் அந்த அதிகாரம் தவறுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்திய ஜனநாயகத்தில் இருக்கிற சட்டம் என்பது ஒரு கைது அப்படின்னா அதுக்கு பெயில் உண்டு அப்படிங்கிறது தான். நோ ஜெயில், ஒன்லி பெயில். இதுதான் அந்த நாம்ஸ். உச்ச நீதிமன்றமே இது பல வழக்குகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்ப அதற்கு நேர்மறையாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல கைதுன்னா அதுக்கு ஜாமீனே கிடையாது என்கிற அளவுல உச்ச நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி எல்லாம் கூட போய் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிறாங்க. அடுத்து அந்த ஜனநாயக குரல் வலைகள் மகாராஷ்டிரால என்ன நடந்தது, பால் தாக்கரே மகன் உத்தவ் தாக்கரே அந்த சிவசேனா கட்சி இன்றைக்கு பிளக்கப்பட்டு ஒரு புதிய அணி உருவாக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆளுகிற கட்சியாக வந்தது. இது பார்த்தோடனே தமிழ்நாட்டுல திரு ஸ்டாலின் என்ன பண்றாரு,
சென்ற முறை மோடி மே மாசத்துல வந்த பொழுது பார்த்திருப்பீங்க. அந்த நேரு விளையாட்டு அரங்கத்துல பிஜேபி, அதாவது 2 அணிகள் மோதுகிறது போலதான் இருந்தது. பிஜேபி ஒரு பக்கமும் திமுக ஒரு பக்கமும் 2 அணிகளாக கட்டமைத்து அன்றைக்கு மோடி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க அந்த கோஷத்துல இருந்தது. ஆனா அதே இந்த செஸ் ஒலிம்பியாட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகளா மாறி மிகப்பெரிய ஒரு நட்புரிமையை அவர்கள் தங்களுக்குள்ள பாராட்டுறாங்க. அப்ப பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்கிற இன்றைய மறைமுக ஒப்பந்தம் என்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பிஜேபிக்கும் திமுகவுக்குமானதாக எதிர்துருவ அரசியலை அவர்கள் அமைக்க வேண்டும். அதிமுக என்கிற கட்சியை சிதைக்க வேண்டும். இதுல அவங்க 2 பேரும் உறுதியா இருக்கிறாங்க, ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த வழக்குகளை இந்த முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் நிச்சயமா இவர்கள் குற்றவாளிகள் தான், தவறிழைத்தவர்கள் தான். அப்ப திமுகவும் பிஜேபி என்ன நினைக்கிறாங்க, இந்த சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு கடுமையாக்கப்பட்டிருக்கு. அப்ப திமுகவும் பிஜேபியும் ஒரு புறம் இருவரும் சேர்ந்தே இந்த முன்னாள் அமைச்சர்களை இவர்கள் மீது நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார். அப்ப இது எங்க போய் நிற்கும்? ஒருபுறம் ஓபிஎஸ் வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைங்கிறார். தினகரன் கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டார், நான் பிஜேபி என்ன சொல்லுதோ பிஜேபியோட தான் நான் பயணிப்பேன் என்பதை அவர் அறிவிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு அந்த இதே என்போர்ஸ்மெண்ட் வழக்கு இருந்தது, இரட்டைலைக்கு லஞ்சம் கொடுத்தது, பல வழக்குகள். இவர் அங்க சரண்டர் ஆனாரு, அந்த வழக்குகள் இருந்து அவருக்கு விடுதலை கிடைத்தது. இப்ப அதனால அவர் பிஜேபி நிலைப்பாட்டில் இருக்கார். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபி என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்கிறவராக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக பிஜேபியை கூட அண்ணன் எதிர்த்து நிறுவாருங்க அப்படின்னு அவர் கூட இருக்கிறவங்க பேசலாமே ஒழிய, திரு தம்பித்துரை அவர்கள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி இடத்துல அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களிடத்துல எப்படியாவது ஒரு உடன்பாடு வைத்துக் கொள்வதை நோக்கித்தான் பயணிக்கிறாங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்வாங்க? வருகிற நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு. அடுத்த வருஷம் இந்த ஆகஸ்ட்ல எல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய அந்த பேச்சுக்கள் மிக வேகமாக அரசியல் தரம் சூடு பிடித்திருக்கும். அப்ப பிஜேபி என்ன நினைக்கிறாங்க? பிஜேபியினுடைய தலைமையில நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு கூட்டணி அமைத்து அதுல பாட்டாளி மக்கள் கட்சி, இப்ப ஏற்கனவே அந்த கிருஷ்ணசாமி அதுல இருக்கிறாரு. அப்புறம் இப்போ ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சாதிய கட்சி மாதிரி அவரு, வைத்தியலிங்கம், சசிகலா அப்படி ஒரு இதை உருவாக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னொரு சாதிய கட்சியா ராம்தாஸ் பாணியில கவுண்டரு, வன்னியர் என்று இவங்க உருவாக்குறாங்க. அப்ப இந்த 2 சாதி கட்சிகளை போன்ற அதிமுக பெயரில் சாதியவாதிகளாக இருக்கிறவர்களால் உருவாக்கப்படுகிறவர்கள் 2 பேரும் பிஜேபி கிட்ட அலையன்ஸ் வைப்பாங்க. அப்படி பிஜேபி என்ன பண்ணுவாங்க? ஓபிஎஸ்க்கு இத்தனை சீட்டு, இபிஎஸ்க்கு இத்தனை சீட்டு. அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஒரு 20-25 சீட்டை கையில வச்சுக்கிட்டு ஒரு 15 சீட்ல அவங்க கூட்டணியில அதிமுக இணைகிற நிலையை நோக்கித்தான் இபிஎஸ் போறாரு, ஓபிஎஸ் போறாரு. இதுதான் இன்றைய அரசியல் கள யதார்த்தம். அடுத்த 1.5 ஆண்டு காலத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் எந்த தலைவர்களாலும் முடியாது. ஆனால் அது தொண்டர்கள் நினைச்சா மட்டும்தான் முடியும். அதற்கு செய்ய வேண்டியது என்ன? நான் ஒரு பதிவு இப்ப இன்னைக்கு அல்லது நாளைக்கு நான் வெளியிடுறேன். ஒரு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 1 லட்சம் இளைஞர்கள், அதிமுக குடும்பங்கள்ல இருந்து வந்தவங்க அல்லது புதிதாக அரசியலுக்கு வர விரும்புகிறவர்கள் அல்லது அதிமுக பொறுப்புகள் இருக்கிறவங்க, உறுப்பினராக இருக்கிறவங்க, கிளை செயலாளராக இருக்கிறவங்க, பொறுப்புகள் வகித்திருக்கிறவங்க எல்லோருமே சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு தமிழ்நாடு முழுக்க குறைந்தபட்சம் 1 லட்சம், அதிகபட்சம் 2 லட்சம் பேர் அவர்களது விவரங்களை பதிவிட்டு எனக்கு அனுப்புங்க. அது அனுப்பிச்சீங்கன்னா ஒவ்வொருவரும் ஆளுக்கு 100 உறுப்பினர். அப்போ 1 லட்சம் பேருன்னா 100 பேர் போட்டீங்கன்னா 1 கோடி பேர் ஆயிடும். 2 லட்சம் பேர் போட்டீங்கன்னா ஆளுக்கு 100 போட்டா 2 கோடி பேர் ஆயிடும். அப்ப நம்ம 1 கோடிக்கு மேல இருக்கணும். 2 கோடிக்கு எவ்வளவு எட்டி பிடிக்கிறோமோ பிடிக்கிறோம். இதை நம்ம அப்படியே கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதுல ஆதார் நம்பரோட, ஓட்டர் ஐடியோட நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே எடுத்து தேர்தல் ஆணையத்துல இவங்க கோர்ட்ல போட்டு கடைசியா தேர்தல் ஆணையத்துக்கு தான் வருவாங்க. நம்ம பொதுச் செயலருக்கு தேர்தலை நம்ம அறிவிச்சு நடத்தணும்.
பொதுவா அத்தனை எல்லா அதிமுக உறுப்பினர்களையும் ஒரே நாள்ல நான் சொல்லுவேன் இல்லையா, கிளை செயலாளருக்கு ஒரு தேர்தல், ஒரு ஓட்டு, பொதுச் செயலாளருக்கு ஒரு ஓட்டு என்கிற அடிப்படையில தமிழ்நாடு முழுக்க நம்ம தேர்தலை நடத்துறோம். அப்ப இந்த கிளைகளை அமைக்கப்பெறுகிற இடங்கள்ல யார் அந்த இடத்துல கிளை செயலாளராக வரணுமோ அந்த 1,00,000 பேரோ 2,00,000 பேரோ 1,50,000 பேரோ கிளை செயலாளராக தேர்வாவாங்க. அதே நேரத்துல பொதுச் செயலாளராகவும் அந்த தேர்தல் நடக்கும். அப்ப நம்ம இந்த 1,00,000 பேரையும் ஒரு இடத்துல கூட்டி வைத்து அதை நம்ம அறிவிக்கிறோம். இத கம்ப்ளீட்டா அந்த டாக்குமெண்டேஷன், சட்டப்பூர்வமான டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் உருவாக்கி தேர்தல் ஆணையத்துல கொடுத்து தொண்டர்களால், அப்ப அந்த இடத்துலதான் இந்த கேள்வி வரும். அதிமுக தலைமை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணுமா? அது நம்முடைய நிலைப்பாடு. பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்படுறது செல்லுமா? அது எடப்பாடி பழனிசாமி. நீதிமன்றங்கள்ல போராடி கொண்டு இந்த இரட்டை தலைமை தொடர வேண்டும் என்கிற பன்னீர்செல்வத்தினுடைய நிலைப்பாடு. அப்ப இவ்வளவு தொண்டர்களும் சேர்ந்து நம்ம தேர்தல் ஆணையத்துல கொடுக்கிற போது பன்னீர்செல்வம் பக்கமும் ஆள் இருக்காது, எடப்பாடி பழனிசாமி பக்கமும் ஆள் இருக்காது. எல்லாம் வெறும் நிர்வாகிகள் இருப்பாங்க, இல்லைன்னா அந்த சாதி கூட்டங்கள் தான் இருக்கும். அவர்கள் வேற வழி இல்லாம ஒதுக்கிக் கொள்வார்கள் அல்லது நம்மோடு இணைந்து பயணிக்கிற நிலைக்கு வருவாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல அந்த ரெட்டலையை மீட்டு எடுத்து நம்ம அந்த பாரதிய ஜனதா கட்சியை இல்லாம திமுகவையும் எதிர்த்து, திமுக பிஜேபி என்கிற 2 கட்சிகளையும் எதிர்த்து அம்மா அவர்கள் எப்படி 2014 மோடியா லேடியான்னு பாராளுமன்ற தேர்தலையும், அதே போல சட்டமன்றத்துல திமுகவையும் பிஜேபியையும் எதிர்த்து அந்த தேர்தலை சந்தித்து அவர்கள் ஆட்சி அமைத்தார்களோ, அது போல 2024 2026 இந்த இயக்கத்தை நம்ம வழிநடத்தி கொண்டு போறோம். அதுல புதிதாக வருகிற இளைஞர்கள், இப்ப பொறுப்புல இருக்கிறவங்க எல்லோருக்குமே அந்த கிளை அளவுல, வார்டு அளவுல, ஊராட்சி அளவுல, அதற்கு மேல அவங்களுடைய எதிர்கால எந்த அளவுக்கு அவங்க பயணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் தகுதி, திறமை, உழைப்புக்கு தகுந்த உரிய அங்கீகாரத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில இந்த இயக்கத்தை நம்ம வழி நடத்துவோம். நீங்க 87, 88 அந்த 89 நிகழ்வுகளுக்கு இப்பக்கு நீங்க 2 வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். அம்மா இருக்கிற பொழுது, ஜானகி அம்மா இருக்கிற பொழுது பேருக்கு கோர்ட்ல ஒரு சூட் ஃபைல் பண்ணி வச்சிருந்தாங்க. பின்னால 2 பேரும் இணைஞ்சதுக்கு அப்புறம் அதுல சமாதான உடன்படிக்கைய அங்க தாக்கல் செஞ்சு கோர்ட்ல முடிச்சுக்கிட்டாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், அன்னைக்கு அம்மா தரப்புலையும் சரி, ஜானகி அம்மா தரப்புலையும் சரி, இந்த லஞ்சம், ஊழல் இந்த வழக்கெல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப மத்திய அரசு உங்க மேல கேஸ் போட்டு கைது பண்ணிடுவேன் அப்படிங்கிற இது கிடையாது. இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, இன்கம் டாக்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு சவால் விட்டு அந்த மாதிரி எதிர்த்து நிக்க முடியாது. ஏன்னா 4 வருஷம் அரசாங்கத்துல இருந்து 10 வருஷம் மந்திரியா இருக்கிற போது எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மேல, எடப்பாடி, ஓபிஎஸ் எல்லாருமே சொல்றாங்க, எல்லார் மேலையும் ஏகப்பட்ட அழுக்கு மூட்டைகள், குற்றச்சாட்டுகள், தவறுகள், பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அவன் சொந்த பந்தம், சம்மந்தி, பையன், புள்ள மொத்தத்தையும் வளைச்சு பூரா எடுத்து வச்சிருக்கிறான். அப்ப பிஜேபி சொல்றத கேட்கலீங்கன்னா அடுத்த நிமிஷம் தூக்கி உள்ள போட்டுருவான். இப்ப நீங்க மகாராஷ்டிரால வெஸ்ட் பெங்கால்ல மம்தா குதிச்ச குதி என்ன பண்ணாங்க? ஒரு மந்திரி தூக்கி உள்ள போட்டோன்னே மம்தா பானர்ஜி குடியரசு துணைத் தலைவருக்கு பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி போய் பண்றாங்க. அப்ப அங்க இவங்க பிடி எல்லாம் அங்க இருக்குது. அப்ப இவங்க பிஜேபியை எதிர்த்து நிக்க முடியாது. 2வது, ஸ்டாலினே கிட்டத்தட்ட பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. அடுத்து இப்ப பிஜேபிக்கும் ஸ்டாலின் இருக்கக்கூடாதுன்னு முதல்ல சொன்னேன். அப்ப பிஜேபி என்ன பண்ணுவாங்க? அவங்க தலைமையில ஒரு கூட்டணி 25 சீட்டை வச்சு அமைச்சு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 5 சீட்டு, ஓபிஎஸ் அணிக்கு ஒரு 4 சீட்டு, இபிஎஸ் அணி நாங்க பெருசும்பாங்க, சரி நீ ஒரு 6 சீட்டு வச்சுக்கப்பா அப்படிம்பாங்க. அவங்க 25 சீட்ல தினகரனுக்கு ஏதாவது 1-2 சீட்டு, அந்த புதிய தமிழக கிருஷ்ணசாமிக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு அரசியல் களம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் உண்டானதாக வரும். அப்ப அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தன்னுடைய அடையாளத்தை இழந்துவிடும். இப்ப இதை தடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஒன்றுபட்டா எல்லாரும் சேர்ந்த ஒரு அதிமுக இருக்கணும். ஆனா இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் திருப்பி
வர முடியாத அளவுக்கு சண்டை போட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம இந்த இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? அப்ப எல்லா தொண்டர்களும் ஒன்று கூடி ஒரு கோடி பேர் எல்லாம் அந்த டீட்டெயிலா எடுத்து நம்ம எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்து போட்டு கட்சியை ஒண்ணு பண்ணி நிறுத்தினோம்னா பிஜேபியும் பயப்படும். இவங்களும் ஆனா இந்த பக்கம் தான் கேடர் தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம கூட வெறும் நிர்வாகி தான் இருக்கிறாங்க, அது அந்த கேஸுக்கு பயந்துட்டு தான் நம்ம நிர்வாகி நம்ம பின்னாடி நிக்கிறான் அப்படிங்கிற நிலை வர்றது அந்த வலிமையான அதிமுக வந்துடும். அது எப்படி வரும்னா, ஜானகி அம்மா ஜார்ஜை இணைஞ்ச பொழுது பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசு வெளியே போயிட்டாரு, ஆர்மி வரல, பொன்னையும் வரல, பிஹெச் பாண்டியும் வரல. அப்போ ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா பெரிய லிஸ்ட் வரல. அப்ப அவங்க எல்லாம் இல்லாமையே அந்த தொண்டர்கள் அப்படி ஒரு வலிமையான தலைமை உருவாகி நிக்கிற பொழுது பிற்காலத்துல அவங்களையும் சேர்ந்து அரவணைச்சு கொண்டு போயிட்டாங்க. அப்ப இதுதான் சரியா வரும். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். நம்ம கூட பயணிக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்றதே என்னன்னா, முதல்ல நாளைக்கு ஒரு தேர்தல்னு வந்தா எங்க போட்டியிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா பல பேர் இந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனில மெட்ராஸ் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க மெட்ராஸ் போட்டு கொடுத்தாங்கன்னா நாளைக்கு தொகுதியில போய் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடும். இப்ப அரசியல வர்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் எதிர்பார்ப்பாங்க. ஒண்ணு கட்சியில ஒரு பொறுப்பு, நாளைக்கு தேர்தல் காலத்துல ஏதோ ஒண்ணு உள்ளாட்சி அமைப்புலயோ சட்டமன்றத்திலயோ நாடாளுமன்றத்திலயோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அப்ப நம்ம சொல்றதே முதல்லயே அவங்களுக்கு நம்ம கைட் பண்றதே, உங்களுக்குன்னு ஒரு தொகுதி, உங்களுக்குன்னு ஒரு பகுதியை முதல்ல பிக்ஸ் பண்ணி அதுல இருந்து வளர்ந்து வந்தாதான் அந்த மேற்கொண்ட வளர்ச்சிகள் அவங்களுக்கு இருக்கும். இங்க மந்திரியா இருந்தாலும் கட்சி சாதாரண கட்சிக்காரன் தான் அதிக பவர்ஃபுல். அதிமுக தலைமையை முடிவு பண்றது அடிப்படை தொண்டன் தான். இங்க இந்த மாவட்ட செயலாளர் அது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாவட்ட செயலாளர்லாம் தலைக்கு 1 கோடி 2 கோடி வாங்கிட்டு பொதுக்குழுவால தலைமை தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு சொன்னான்னா அது எந்த கட்சிக்காரன் ஏத்துப்பான்? எம்ஜிஆர் அவர்கள் இறந்த உடனே என்ன நடந்ததுங்கிறத நான் சொன்னேன். முதல்ல தொண்டர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வலிமையான அதிமுகவை கட்டமைச்சா, அப்புறம் சிந்தினது சிதறினது ஓரம்பார் நிக்கிறது எல்லாரும் அவங்கவுங்களே வந்து சேர்ந்துருவாங்க. இப்போ முதல்ல தொண்டர்களால ஒரு வலிமையான கட்டமைப்பு உருவாக்கப்படணும். அதை உருவாக்கிட்டோம்னா நிச்சயம் எல்லாரும், நம்ம யாரையும் வேணாம்னு சொல்ல போறது இல்லை, எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஒன்றுபட்ட அதிமுகவாக, வலிமையான அதிமுகவாக நம்ம பயணிப்போம். 2 பேர்த்தையுமே பிடிக்கல எல்லாத்துக்கும். நீங்க 2 பேருக்கும் தப்பு இருக்கு. இதுல இவர் சரி அவர் தப்புன்னு இல்ல, 2 பேர்த்தையுமே பிடிக்காம தான் நிறைய இருக்கிறாங்க. 2 பேருமே சுயநலவாதிகள். 2 பேரும் அவங்களுக்கு என்ன ஆதாயம் தான் பாக்குறாங்க, கட்சிக்கு எப்படி ஆதாயம் பாக்குறது இல்ல. இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரணும் கட்சியில. குறைஞ்சபட்சம் கட்சி பொறுப்பு இல்லையாவது அவங்களை கொண்டு வரணும். கட்சியை ஒண்ணு பண்ற வழியத்தான் பார்க்கணும். இல்லைன்னா பிஜேபி திமுக அப்படிங்கிற அந்த எதிர்த்துருவ அரசியல அவங்க கட்டமைச்சிருவாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம உருவாக்கணும். அது சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டதா இருக்கணும். லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட தலைமையாக இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்து நம்ம நிற்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நம்ம தேர்தல் களத்துல வீழ்த்தணும். ஒன்றுபட்ட வலிமையான ஒரு அதிமுகவை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை நம்ம கட்டமைப்போம். நிச்சயமாக ஒரு எல்லா பகுதிகளில் நம்ம இருந்து அந்த தொண்டர்களோட பேசுகிற பொழுதும், இப்ப சென்னையில சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், அதே போல அடுத்து விழுப்புரத்தில் நடத்துறோம், அதுக்கப்புறம் மதுரையில நடத்துறோம். தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லயும் அந்த நிகழ்ச்சிகளை நம்ம நடத்துறோம். தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், ஒன்றுபட்ட அதிமுக தேவை. தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தேவை. பிஜேபிக்கு மண்டியிடாத ஒரு தலைமை தேவை. லஞ்சம் ஊழல் இல்லாத தலைமை தேவை. இதுதான் தொண்டர்களது எதிர்பார்ப்பா இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை நோக்கி நம்ம பயணிப்போம். என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.